நீதிமொழிகள் 16:33 நம்ம படிக்கும் பொழுது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு காரியத்தை சித்திக்க பண்ணுகிறது, காரியத்தை வாய்க்க பண்ணுது, அது ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஒருவேளை நம்ம சுயமாய் அநேக காரியங்களை நம்ம முயற்சி பண்ணலாம், சுயமாய் அநேக காரியங்களை நம்ம ஏறெடுக்கலாம். ஒருவேளை வியாபார ஸ்தலமாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்குரிய காரியங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம சொந்தங்களை சொந்தமாக எடுக்கிறதான அநேக காரியங்களில் நம்ம சுயமாய் அநேக காரியங்களை நம்ம சுயமாய் முடிவு எடுக்கிறோம். ஆனால் அந்த காரியம் பாருங்கள் தடைப்பட்டு போகிறது, தோல்வியிலேயே மாறுகிறது, தோல்வியிலேயே முடிகிறது. ஆனால் இந்த வேலையில் கர்த்தர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படி அந்த தோல்வி வருகிற அந்த சமயத்தில், அப்போ அந்த நஷ்டம் வருகிற சமயத்தில், அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், இந்த காரியம் கர்த்தரால் வந்ததா, இந்த காரியம் கர்த்தரால் சித்திக்க பெற்றதா, இந்த காரியத்தை கர்த்தரே நமக்கு நியமித்து கொடுத்தாரா. அப்போ அந்த வேலையில் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ அப்படி யோசிக்கும் பொழுது தான் கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு கைக்குடி வர பண்ணலையே, நம்ம சுயமாக எடுத்த முடிவே, நம்ம சொந்தமாக எடுத்த முடிவே, அதனால தான் தோல்வியில் முடியுது, அதனால தான் நம்ம தோற்று போகிறோம், அதனால தான் என்னுடைய காரியங்கள் எல்லாமே தோல்வியில் முடிகிறது என்று சொல்லி வேத வசனங்களில் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த கால வேளையில் அப்போ கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணணும், கர்த்தர் என்னுடைய காரியத்தை சித்திக்க பண்ணணும், நான் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணணும், அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்படின்னா நாம் என்னென்ன செய்யணும்? வேதத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 25 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், 118 சங்கீதம் 25 வசனத்திலே, கர்த்தாவே என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும். இப்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, அந்த சங்கீதத்தில் கர்த்தாவே நீர் என் காரியத்தை என்ன பண்ண வாய்க்க பண்ணும் என்று சொல்கிறார். அப்போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம ஒரு தொழிலை நம்ம தொடங்குகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால், இது கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா? நம்ம எடுத்த காரியம் கர்த்தரால் சித்திக்க பெறுமா? இந்த காரியத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்துவாரா என்பதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் அவன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் வாய்க்க பண்ணுங்க என்று சொல்கிறார். அடுத்ததாக நம்ம வாசிக்கும் பொழுது 37 சங்கீதம் 5 வசனத்தில், சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 5 வசனத்தில், உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அப்பொழுது உன் காரியத்தை அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால், நம்மளுடைய வழிகளை கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இன்றைக்கி அநேக காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அநேக வேலைகளில் நம்மளுடைய வழிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு உண்பதாக உண்மையாக இருக்கிறதா, நம்ம கர்த்தருக்கு உண்பதாக நம்ம உண்மையாய் நம்ம நடக்கிறோமா, நம்ம கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையாய் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணுமாமா, நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால தான் வேதத்தினுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இன்றைக்கு பாருங்க, அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, மனுஷனை நம்பி வாழ்கிறாங்க. ஒரு காரியம் நடக்கணும் என்றுச்சுன்னா, இந்த மனுஷங்கிட்ட போனால் இந்த காரியம் நடந்துடும், இந்த மனுஷங்கிட்ட போனால் இந்த காரியத்தை அவர் எனக்காக செஞ்சு முடிச்சிருவார், இந்த மனுஷங்கிட்ட போனால் எனக்கு ஒரு வெற்றி கிடச்சிரும், அவர் காரியத்தை அந்த காரியம் நிறைவேறும்னு சொல்லி மனுஷன் மேலேயே அநேகர் நம்ம நம்பிக்கையை வைக்கிறதுனால நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, தோல்வியில் முடியுது. அது ஆண்டவரால் சித்திக்க பண்ண முடிய மாட்டேங்குது, ஆண்டவரால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் இந்த கால வேளையில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, உன் வழிகளை நீ கர்த்தருக்கு ஒப்புவிப்பா என்று சொன்னார், உன்னுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உன்னுடைய காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி வேதத்தினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகும் புஸ்தகம் 26 அதிகாரம் 5 வசனத்தில், 2 நாளாகமம் 26:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் அவனுடைய காரியம் வாய்த்தது என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது இன்றைய நாட்களில் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரை நம்ம தேட வேண்டும். அப்போ எப்படியெல்லாம் நம்ம தேடணும், அதிகாலையில் நம்ம நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அதிகாலையில் என்னை நீங்கள் தேடுங்கள், அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
அப்போது அந்த தேடும் பொழுது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி எல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை தேடுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்ம தேடி நம்ம வாழ்ந்து நம்ம ஜீவிக்கிறோமோ, அப்பொழுது நம்மளுடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும். நம்மளுடைய காரியங்களெல்லாம் தேவனாய் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது அடுத்த காரியத்தை ஆண்டவர் அந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாராமா, வாய்க்க பண்ணுவார். நம்ம ஒருவேளை நம்ம சுயமாக பல காரியங்களை செய்யலாம், சுயமாக பல முடிவுகளை எடுக்கலாம், சுயமாக பல காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கலாம். இந்த காரியத்தை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த காரியத்தை நான் செஞ்சால் இந்த காரியம் எனக்கு நல்லா தான் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம சுயமாக நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய யோசனையில் பல முயற்சிகள் எடுப்போம், பல காரியங்களை செய்வோம். ஆனால் அது முடிவில் என்ன ஆகுனா, அது தோல்வியில் மாறிடும். முடிவில் அந்த காரியம் என்ன ஆகுனா, தோற்று போய்விடும், அந்த காரியம் நமக்கு வாய்க்காமல் போய்விடும். ஆனால் அந்த வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு சித்தமானது. அப்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன சித்தமோ அந்த சித்தமான காரியத்தை அவர் அந்த சித்தமான நாட்களிலே சித்தமான நேரங்கள் அவர் என்ன பண்ணுவாராமா, கைக்குடி வர பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுகிறோம், அவசரப்படுகிறோம். பல வேலைகள் அவசரப்பட்டு பல காரியங்களை செய்கிறதுனால என்ன பண்ணுகிறது, நம்மளுடைய காரியங்கள் வாய்க்காமலே போயிடுது. ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறது, தடை பண்ணுகிறது. ஆண்டவருடைய சித்தி அந்த இடத்துல வாய்க்க பண்ண மாட்டேங்குது. நான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுடைய காரியங்களெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 1வது சங்கீதம் 2வது 3வது வேத வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, 1வது சங்கீதம் 2வது 3வது வசனங்களை நான் வாசிப்போம் என்று சொன்னால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுமாமா, வாய்க்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக தேவனாய் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வேத வசனத்திற்கு நம்ம என்ன பண்ணணுமாமா, முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வசனத்தை நம்ம தியானிக்கணும், வேத வசனத்தை படிக்கணும். வேத வசனத்தின்படி நம்ம செய்யும் பொழுது தான் அவனுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், அவனுடைய காரியங்கள்லாம் தேவனாய் கர்த்தர் சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வேதத்தை கேளாதவருடைய ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுகிறாராமா, அருவருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வசனங்கள், இதை கைப்பிடித்து நம்ம இதை கடைப்பிடித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் சித்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக அநேக மனிதர்களை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஆனால் உதாரணமாக ஒரு மனிதன் யோசேப்பை குறித்து, யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்போது யோசேப்பினுடைய காரியத்தையெல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாராமா, கை கூடி வர பண்ணினார். அவனுடைய காரியத்தையெல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாராமா, வாய்க்க பண்ணினார். அப்போது யோசேப்பினுடைய காரியத்தை தேவனாய் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால், யோசேப்பினுடைய அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அந்த காரியத்தையெல்லாம் வாய்க்க பண்ணினார். அவருடைய காரியமெல்லாம் சித்திக்கப்பட்டது, அவனுடைய காரியத்தையெல்லாம் தேவனாய் கர்த்தர் சித்திக்க பண்ணினார் என்று சொன்னால், அவன் என்னென்ன காரியத்தை செஞ்சான் அப்படி என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பதாக அவன் உண்மையாய் நடந்தான், அவன் பரிசுத்தத்தில் அவன் உண்மையாய் ஜீவித்தான், அவன் அனுதினமும் ஆண்டவரை தேடி நடந்தான், அவன் நன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக செய்தான், அவனுடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக அவனுடைய வழிகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான், அவன் உண்மையாய் ஜீவித்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு துணை, நீங்கள் தான் என்னை அடைக்கலாம், நீ தான் எனக்கு பாதுகாப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாரும் அவனை வெறுத்தாங்க. தன்னுடைய சகோதரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், எல்லா குடும்பத்தாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், எல்லாரும் அவனை கைவிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. யோசேப்பு தனி ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. கர்த்தர் அவனை இறுக பிடித்து கொண்டார். கர்த்தரும் அவனை இறுக பிடித்து கொண்டார், யோசேப்பும் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டார். அப்போது யோசேப்பினுடைய யோசேப்பினுடைய காரியங்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அந்த வாய்க்க பண்ணினார் என்று சொன்னால், அவனுடைய வழிகள் எல்லா காரியங்களையும் யோசேப்பு என்ன பண்ணான், உண்மையாய் நடந்தான், உண்மையாய் ஜீவித்தான், உண்மையாய் வாழ்ந்தான். ஆனால் தான் அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், வாய்க்க பண்ணினார், சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த கால வேளையில், இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகள் 16 அந்த 33 நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்.